வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். இயற்கையில எல்லாமே மனிதனுக்கு இன்பமாகத்தான் அமைந்திருக்கின்றது. உடல் அமைப்பை பார்த்தாலும், அறிவினுடைய சிறப்பை பார்த்தாலும், இன்னும் மற்ற வசதிகள் உலகத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் பார்த்தாலும் மனிதனுக்கு எப்பொழுதுமே இன்பமான வாழ்வை அனுபவிக்கிறதுக்குரிய எல்லாம் அமைந்திருக்கின்றன. அப்படி இருந்து கூட சிலர் துன்பம் அடைகின்றார்கள். பெரும்பாலானவர்கள் துன்பமாகவே வாழ்க்கையை கணிக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்னென்றால் இயற்கையில இல்லை, மனிதனிடமேதான் சில குறைபாடுகள் உள்ளன. வாழ்க்கையில இயற்கை ஒன்று, சமுதாயம் ஒன்று. இந்த இரண்டையும் நோக்கி மனிதன் உணர்ந்து கொண்டு இயற்கையில உள்ள வளங்களை எப்படி அனுபவிக்க வேண்டும், சமுதாயத்தில் உள்ள மக்களோடு எவ்வாறு நட்புறவோடு பழகிக்கொள்ள வேண்டும் என்பது தெரிந்து கொள்ளவில்லை. அது குறைபாடு அல்ல. இது மனிதனண்ட அறிவில் ஒரு சில குறைபாடு இருப்பது இயற்கை தான். ஆனால் அதை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்ற 3 வழிகளில் அறிவனுடைய உயர்ந்த பண்பு சில இடங்களில் தடுமாற்றமாகவும் தடமாற்றமாகவும், தடமாற்றம் இந்த 2னால மனிதன் தவறு செய்கிறான். இயற்கையினுடைய ஆற்றல் எப்படி இருக்கிறது, இயற்கையின் நீதி எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால், எந்த செயல் செய்தாலும் அதற்கு தக்க விளைவு உண்டு. எண்ணமானாலும், சொல்லானாலும், செயலானாலும் அதற்கு தக்க விளைவு உண்டு என்பதுதான் இறைநீதி. அப்போ இயற்கையை உணர்ந்து கொள்ள வேண்டும், சமுதாயத்தினுடைய அமைப்பையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய செயல்கள், அதனுடைய விளைவுகள் இவற்றையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் கல்வியிலே பாடத்திட்டங்கள்ல பண்பாடாக ஒவ்வொரு குடும்ப தொடராகவும் வர வேண்டும். ஆங்கிலத்தில் அதை இன்னசென்ஸ், இக்னோரன்ஸ், எமோஷன்ஸ் என்று சொல்வார்கள். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்ற 3 நிலைகளை. அறியாமை என்பது இயற்கையினுடைய பெருமையும் அமைப்பும், அதை ஒட்டி மனிதன் செயல் செய்கிற போது ஏற்படக்கூடிய விளைவுகளையும் எல்லாரும் தெரிந்து கொள்ள முடியாது. குழந்தை வயதிலே உள்ளவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உலக அனுபவம் இல்லாதவர்களுக்கும் இந்த விளைவறிந்த விழிப்போடு செயல் செய்ய தெரியாது. அதற்கு ஏற்கனவே வாழ்ந்து அனுபவித்து தெளிவு கண்ட பெரியோர்கள் எங்குமே உலகத்தில் இருக்காங்க. அவர்களுடைய வழியை, சொல்லை கேட்டு அவர்கள் வழிபடி நடக்க வேண்டியது மனித குலத்தில் அவசியம். இதைதான் பக்தி மார்க்கம் என்று சொல்வார்கள். பக்தி மார்க்கம் என்றால் பெரியவர்களை நம்பி அவர்கள் சொற்கேட்டு
அதன்படி நடந்து வாழ்வின் பயனை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் பக்தி மார்க்கம். அதற்கு மேலாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில பல அனுபவங்களை பெறோம். அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு பார்க்கிற போது மீண்டும் அதே அனுபவத்துக்குரிய வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் அதை மறவாது செயல்பட வேண்டும். நமக்கு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலேயே ஏற்படக்கூடிய அனுபவங்கள் நல்லது ஒரு பாடம். ஆனால் அதை பிடித்து வைப்பதில்லை, மறந்து விடுகிறோம். அதனால வரக்கூடிய அனுபவத்தை நாம் பிடித்து வைத்து அதன்படி வாழவில்லை என்றால் அது பயனற்ற வாழ்க்கையாக முடிகிறது. உதாரணமாக, நாம் உணவு உண்கிறோம். உணவு உடலுக்குள்ளாக போன போது அங்கிருந்து 7 தாதுக்களாக மாற்றம் பெறுகிறோம். ரசம், இரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்று இந்த 7 தாதுக்களாக என்ன உணவு சாப்பிட்டாலும் அது மாற்றி அமைக்கிறது இயற்கை. அதே நேரத்தில் இயற்கையில ஒரு நீதியும் உண்டு. ஒவ்வொரு உடலிலேயும் அந்த உணவை சீரணித்து 7 தாதுக்களாக மாற்றுவதற்கு உரிய சக்தி ஒரு அளவோடு தான் இருக்கலாம். அது தெரியாமல் 1 பவுண்டு உணவு உண்டால் 7 தாதுக்களாக சுலபமாக மாறி அந்தந்த தாதுக்களுக்கும் அது போய் சேரும். ஆனால் எத்தனை தடவை அதிகமாக உணவு உண்டு ஒரு மனிதன் துன்பப்பட்டிருப்பான் என்றதை எண்ணி பாருங்க. ஒரு மனிதன் என்ன, ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையில 1 நாளாயிலும் 2 நாளாயிலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு அது ஜீரணம் ஆகிற போது பட்ட கஷ்டம் எல்லாருக்கும் உண்டு. அதிகமாக சாப்பிட்டு அதனால சிரமப்படாத மனிதன் உலகத்துல அரிது. அப்படி என்றால் அது ஏன் வரணும்? அது எவ்வளவு துன்பம்? ஏற்கனவே உள்ள அனுபவம் இருக்கிறது. ஒரு தடவை அதிகமாக சாப்பிட்டு அதனால ஏற்பட்ட அனுபவம் இருக்கிறது. மறுபடியும் ஆயுள் பரியந்தான் அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அளவோடு சாப்பிடலாம் இல்லையா? எத்தனை பேர் அதே அளவோட சாப்பிடுவது என்ற நிலையில் நிற்கிறாங்க. அப்போ இந்த உலகில் வயிற்று வலி, அல்சர் முதலிய நோய்களால் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறோம். அது மாத்திரம் இல்லை, உணவு அதிகமாக உண்டா தேக்கம் வரும். நேரத்தோட ஜீரணம் ஆகலைன்னா வயிற்றிலேயே இரைப்பையிலேயே தேக்கம் வரும். தேக்கம் வரும்போது அதிலிருந்து வரக்கூடிய ரசம் புளிப்பு ஏறும். புளிப்பின் காரணமாக நுரை ஏறும், நுரை வரும். அந்த நுரையில இருந்து வரக்கூடிய ரத்தம் எப்படி இருக்கும்? ரத்தத்திலையும் நுரை கலந்திருக்கும். அந்த நுரையோடு ரத்த ஓட்டம் உடல்ல போடும்போது எந்தெந்த இடத்துல தடுக்கிறதோ அங்கெல்லாம் அந்த வாயு காற்று நின்று விடும். காற்று நின்று விட்டா மின்சாரம், இன்னும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் இவைகளெல்லாம் பாதிக்கும். அப்ப எல்லா உறுப்புகள்லையும் வாயு ரோகம் என்று சொல்லுவாங்களே,
இதுதான் காரணம். அப்படி தொந்தரவு இம்சை அது ஒரு தடவை ஏற்பட்டால் மறுபடியும் அதை திருத்திக் கொள்ளலாம். திருத்திக் கொண்டால் அதோட அந்த நோய் வராது. ஆனால் மறந்து அடிக்கடி அதே தவறு செய்தால் என்ன ஆகும்? அது ஒரு நீண்ட கால நோயாக மாறிவிடும். அந்த பதிவு ஆயுள் பரியந்தம் எப்பொழுது சிறிது அதிகமாக சாப்பிட்டாலும் அதே நோய் தோன்றுவதும், கருமையத்தில் பதிந்து தன்னுடைய குழந்தைக்கு கூட அந்த வயிற்றில் பலகீனம் ரணம் சீக்கிரமாக உண்டாவதும் ஏற்படும். ஆகையினால இது ஒரு தடவை பெற்ற அனுபவத்தை மறந்து மீண்டும் அதே தவறு செய்வது தான் அது அலட்சியம் என்று சொல்றேன். இந்த ஆங்கிலத்தில் இக்னோரன்ஸ் சொல்லுவாங்க. இக்னோரன்ஸ் என்றால் அறியாமை என்று பொதுவாக பொருள் எடுத்துக்குவாங்க. இக்னோர் என்ற வார்த்தையை அலட்சியம் செய்வது. இக்னோரன்ஸ் என்றால் தன்னுடைய அனுபவத்தையே அலட்சியம் செய்து விடுகிறது. இன்னொரு உதாரணத்தை கூட சொல்லலாம். நாம் பால் காய்ச்சறோம். சூடுபட்டு ஒரு அளவில் வர்ற போது கொதிக்க ஆரம்பிக்கும். அப்படியே விட்டா பொங்கி வந்துடும், பொங்கி வழிஞ்சிடும், அடுப்பெல்லாம் அழிஞ்சிடும். இதை டீ போடுறவங்க, காஃபி போடுறவங்க வெறும் பாலாகவே கொதிக்க வைத்து சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் அனுபவம் இருக்கிறது. ஆனாலும் அடுப்பில் பாலை வச்சுட்டு அதற்குள்ளாக அந்த துணிகளெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வந்துடலாம், இங்கேயே நிற்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்குள்ள பால் பொங்கி போடும். பொங்கின உடனே நெருப்பில் பட்ட உடனே வாசனை புகை. உடனே ஓடி வந்து நினைச்சிடுவாங்க, எடுப்பாங்க. ஐயோ பால் போச்சு. இது போச்ச மறுபடியும் அந்த பாலை அடுப்பில் வைக்கிற போது அது கொதிச்சு சரியாக காயிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து இறக்கி வச்சுட்டு போகலாம் இருக்கலாம் இல்லையா? எத்தனை தடவை அதே தவறுகளை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறாங்கன்றத நான் குறிப்பிட்டு காட்ட முடியாது. இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அனுபவத்தில் தெரியும். இது போல இது அலட்சியம். ஏற்கனவே பால் வச்சுட்டு அடுப்பு எரிய விட்டுட்டு அந்தாண்ட போனா கட்டாயம் கொதிக்கும், பொங்கி வரும்ன்றது தெரியாதா? தெரிந்தது. ஒரு தடவை தெரிந்தது, ரெண்டாவது தடவையும் தெரிந்தது. ஆனா மூன்றாவது தடவை நடக்காத பார்த்துக்கலாம் இல்லையா? அப்படி இல்லை. ஆயுள் பரியந்தமும் பாலை பொங்க விட்டு கொண்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதுதான் அலட்சியம். இது போன்று செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அலட்சியம் என்று சொல்லலாம். உணர்ச்சி வயப்பட்ட தன்மை ஒரு பற்றுதல்னாலேயோ அல்லது பிறரை அவர்கள் எளியவர்கள் என்றதுனாலேயோ அல்லது தனக்கு நட்டம் ஏற்படுத்தி விட்டாங்கன்றதுனாலேயோ மனிதனுக்கு சினம் வரும், பொறுமை இழந்துடுவான். அதனால பல குற்றங்கள் செயல்கள் விளையும். இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில ஒரு செயல் விளையுதுன்னு சொன்னா அங்கே ஆராய்ச்சி இருக்காது, அமைதியும் இருக்காது, செய்கிற செயல்ல ஒரு நீதியும் இருக்காது. அப்படி ஒரு தடவை ரெண்டு தடவை செய்யும் போது பிறர் மனம் துன்பப்படுவதோடு இவனுக்கு நட்டமாக இவனுடைய மனமும் உடலும் பாதிக்கப்படும். இதுதான் உணர்ச்சி வயப்பட்ட நிலை. இந்த மூன்று முறையில உலகத்தில் எத்தனை விதமான சங்கடங்கள்
மனிதனுக்கு உருவாகுதுன்னு பாருங்க. அப்போ இன்பமாக வாழணும்னு சொன்னா இன்பம் தான் இருக்கிறதே, இன்பத்தை தேட வேண்டியது அவசியமே இல்லை. இயற்கையில எல்லாமே இன்பம் தான். அந்த இன்பத்தை கெடுக்காத இருக்கணும், அதுதான் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். இன்பத்தை கெடுக்காத இருக்கணும்னு சொன்னா அது விழிப்பு நிலையோட பயிற்சியும் மேற்கொள்ளணும். சில சமயம் பழக்கத்தின் வழியே செய்ததே செய்துடும். அப்படி இனிமேல் இந்த தவறு செய்ய மாட்டேன் என்ற உறுதி கொண்டு அந்த செயல் செய்யும் போது நினைவுபடுத்திக் கொண்டு ஒவ்வொரு செயலையும் ஒழுங்காக முறையாக செய்ய பழகிட்ட அந்த தெளிவும் அந்த தெளிவோடு பழகிய பழக்கமும் பதிவாகும். மீண்டும் அவன் தவறு செய்யாதையே வாழலாம். இப்படி நாம் வாழும்போது ஒரு குடும்பத்திலே கூட ஒருவரை ஒருவர் மனநோக செய்வது உடலாலும் மனதாலும் இது ஒரு வழக்கமாகவே இருக்கிறத பார்க்கிறோம். நம் குடும்பத்தினுடைய உறுப்பினர் இருந்தாலும் கூட மனநோக செய்தால் அந்த வருத்தம் கொஞ்சம் நெஞ்சமான துன்பம் அல்ல. அதே போல உடலை வருத்தினாலும் துன்பம் தான். இந்த மனித பண்பாட்டில் விழிப்பு நிலையோடு வாழணும் என்ற ஒரு பழக்கம் வரணும். இரண்டாவது, பிறருக்கு உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்கவே கூடாது என்ற ஒரு தெளிவும் வரணும். அப்படி இருந்த போதும் கூட நாம் பார்க்கிறோம், இன்னைக்கு உலகத்துல பார்க்கிற ஒரு செயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் அனாவசியமாக துன்பம் விளைத்துக் கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். காரணமே இல்லை. இப்போ உலகத்துல போர் மனதில் வச்சுக்கங்க. போர் தேவைதானா மனிதனுக்கு? உலகம் ஒன்று, சூரியன் ஒன்று, கடல் ஒன்று தண்ணீரை கொடுக்கறதுக்கு, காற்று ஒன்று மூச்சு விடுறதுக்கு. ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் எல்லாம் உழைத்து அனுப்பக்கூடிய பொருளைத்தான் ஒவ்வொருவரும் உண்டு வாழறோம். அப்போ எவ்வளோ ஒற்றுமையாகவும் ஒருவருக்கு ஒருவர் உதவியோடு இருக்கணும். அப்படி பிறருக்கு துன்பம் செய்யாதிருப்பதோடு கூடுமான வரையில நாம் உதவி செய்து கொண்டு வாழணும் என்ற இந்த இரண்டு விதமான எண்ணங்களை பண்பாடாக மாற்றிக்கொண்டால் உலகம் எப்படி இருக்கும்னு பாருங்க. கணவன் மனைவி ஆனாலும் சரி, பெற்றோர் மக்களானாலும் சரி, உடன் பிறந்தவர்களானாலும் சரி, நண்பர்களானாலும் சரி, இல்லை சமுதாயத்தில் இன்னும் மற்றவர்களானாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் மனதுக்கோ உடலுக்கோ துன்பம் செய்யக்கூடாது என்ற தெளிவு பெற்று அதை கடைபிடிக்கக்கூடிய பழக்கம் கொண்டு வந்துட்டால் உலகம் எப்படி இருக்கும் பாருங்க. அதை ஒட்டி ஐந்தொழுக்க பண்பாடு என்று ஒரு கவி எழுதியிருக்கேன். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போர் பொய் போதை ஒரு ஒழித்து பொறுப்போடு அதை அமல் செய்ய வேண்டும். சமுதாயத்தில் எல்லா பலருக்கும் துன்பத்தை வெறித்து கொண்டே இருக்கக்கூடியது போர் ஒன்று, பொய் ஒன்று, போதைப் பொருள் ஒன்று. இந்த மூன்றும் மனிதனை மனிதன் நிலையிலிருந்து கீழே இறக்கிடும், எல்லாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடியது. இது சமுதாய ஒழுக்கமாக இந்த மூன்றையும் கடைபிடித்துக் கொண்டு தனி மனிதன் ஒழுக்கமாக 5 பண்பாட்டை பழகிக்கொள்ளணும்.
அப்படி ஒன்றும் சிரமம் இல்லை. புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதைப் பொருள் போர் ஒழித்து பொறுப்போடு அமல் செய்வோம், அதிக சுமை ஏதுமில்லை, அவரர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ வேணும் என்ற முடிவும். ஒவ்வொருவரும் என்னுடைய உழைப்பின் பலனை கொண்டு, என்னுடைய அறிவின் திறமையை கொண்டு நான் தொழில் செய்து நான் வாழ்வேன். இது மனித குலத்துக்கு இன்றியமையாதது. விலங்கினங்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று பிடித்து சாப்பிடுது. எதனால? தன் உழைப்பினாலே தனக்கு வருவாய் தேடிக்கொள்ள முடியல, உணவு தேடிக்கொள்ள முடியல. அதனால தன் வாய்க்குள்ள போகக்கூடியதாக, தன் கையினால பிசைஞ்சு கொல்லக்கூடியதாக உள்ள மற்ற உருவத்தை, மற்ற உயிரை கொன்று வாழ்கின்றன. அதே பழக்கம் கருமையத்தின் மூலமாக மனிதனுக்கு வந்துட்டுது. ஆனால் மனிதனுக்கு இருக்கக்கூடிய வசதியை பாருங்க. தண்ணீரையும் மண்ணையும் வைத்துக்கொண்டு, பூமியை வைத்துக்கொண்டு அவன் உணவு உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறமை வந்தாச்சு. அப்போ உணவு உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறமை வந்தவனுக்கு இன்னொரு உயிரை கொண்டுதான் வாழணுன்ற அவசியம் இல்லை. இப்போ அந்த இடம் நான் என்னுடைய உழைப்பினால்தான் வாழணும் என்ற முடிவு கொண்டால், சரியா கவனிச்சு பாருங்க, யாரேனும் வருவாயே இல்லாத இருக்கான், நல்ல அறிவாளியா இருக்கான், இருந்தாலும் அவனுக்கு தேவை இருக்குதா இல்லையா? சாப்பாடு, உடை, வீடு எல்லாம் வேணும். எப்படி பெறுவது? இன்னொருத்தர் தலையில தான் கையை வைக்கணும். அப்போ மனிதனுக்கு தானே தன்னுடைய ஆற்றலினாலே உழைத்து பொருளீட்டி வாழக்கூடிய திறன் இருந்து கூட பிறர் உழைப்பிலே பங்கு கொள்வது அல்லது பறித்து உண்ணுவது என்ற பழக்கம் நீடித்தால் அந்த குடும்பம் என்ன ஆகும்? அந்த நாடு என்ன ஆகும்? உலகம் என்ன ஆகும்? ஒருவர் பிடுங்கி தின்று அதை தடுத்துக் கொள்றதுக்காக எடுக்க முயற்சியில பல குற்றங்களும் செய்கிறோம். ஆகையினால தன்னுடைய உழைப்பின் பலனாக நான் வாழ வேண்டும் என்ற முடிவு கொள்ளணும். அடுத்தபடி பிறருடைய மனமும் உடலும் வருத்தாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொள்வேன் என்று ஒரு முடிவு எடுத்துக்கொண்டா செய்ய முடியாதா? ஏன் பிறரும் வருத்தணும்? பொருளுக்காக, அதிகாரத்துக்காக, புகழுக்காக ஒருவரை ஒருவர் வருத்தி கொண்டிருக்கிறது என்ற சமுதாயத்தில் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவையே இல்லையே. அவரவர்கள் நன்றாக வாழ்வதற்கு என்னாலான உதவியை நான் என்ன செய்ய முடியும் என்று உதவி செய்வதோடு சரி. ஒத்தும் உதவியும் வாழ்வது என்பதுதான் அது. அவர்களோட ஒத்து வாழ்வது, வேண்டிய போது அவர்களுக்கு உதவி வாழ்வது. அப்போ பிறருக்கு மனதுக்கு துன்பம் வரக்கூடிய அளவில், உடலுக்கு துன்பம் தரக்கூடிய அளவில் நான் செயல் செய்து அல்லது நான் வாழ்வது, அதுவே ஒரு நோயாக பரவி சமுதாயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பம் கொடுத்து கொண்டே இருப்பது என்ற போது சமுதாயம் முழுவதிலும் துன்பம் தான் பரவி இருக்கும். இன்பம் வேணும் என்று நாம் நாடுகிறோம், ஆசைப்படுறோம். அப்போ துன்பத்துக்குரிய செயல்கள் செய்யாமல் இருக்கணுமே இல்லையா? அப்போ பிறருடைய மன உடல் வருத்தாது இருக்கணும். அதன் பிறகு மூன்றாவது, உணவுக்கு என்று உயிர்கொலை புரியாமல் இருக்கணும். தேவைதானா? மனிதனுக்கு உணவு உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறமை இருக்கிறது. எந்த ஜீவனும் அவனுக்கு உதவியாகவே இருக்கக்கூடிய அளவுக்கு மற்ற ஜீவன்கள் எல்லாம்
உற்பத்தியாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அது ஒன்றை கொலை செய்து அதனுடைய உடலை உணவாக உண்டுத்தான் வாழணுன்றது இல்லை. உணவுக்கு உயிர் கொல்லாத நோன்பும் இது அவசியம். அதன் பிறகு சட்டப்படி சமுதாய ஒரு கட்டுத்திட்டப்படி ஒவ்வொருவரும் பொருள் ஈட்டி வச்சிருக்காங்க. அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி ரைட், அந்த பொருளை வைத்திருப்பதற்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. அதை மதிக்கணும். அதே போல வாழும் உரிமையும் எல்லாருக்கும் உண்டு. அவங்களுடைய வாழ்க்கை உரிமையை நீ அங்கே போகாதே, நான் சொல்றதான் கேட்கணும், நீ இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும்னு ஒருத்தர் மிரட்டி கொண்டே வாழக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குதே உலகத்தில். அது தேவையே இல்லை. சிறு குழந்தைகளை கட்டுப்படுத்துறதுக்காக சில சமயங்களை அதட்டி நீ அப்படி செய்யாதப்பா அப்படி செய்யாதப்பான்னு சொல்லலாம். ஆனால் வயது வந்தவர்கள், அறிவு உடையவர்கள், இன்னென்ன செயலை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்கள் அந்த வயதில் வந்த பிறகு ஒவ்வொருவரையும் கட்டுப்படுத்தி அவருடைய சுதந்திரத்தை, வாழும் சுதந்திரத்தை அழிக்கக்கூடாது. இதோடு எந்த நேரத்திலையும் மனிதன் என்றால் மனஹிதன், மனதுக்கு ஹிதமாக ஒத்ததாக இசைவு உண்டாகும்படியாக வாழ வேணும். அத்தகைய மனிதன் எப்பொழுதும் முடிந்த வரையில பிறர் படும் துன்பத்தை போக்கிக் கொண்டே இருக்க வேண்டும், போக்க தயாராக இருக்கணும். இப்ப இந்த 5 ஒழுக்கம் பண்பாடாக வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் நடந்து கொள்வதற்கு முடியுமா முடியாதா, சிரமமா என்று சாதாரணமாக யோசனை பண்ணுவோம். எந்த நாட்டிலே ஆனாலும் சரி, எந்த வயதில் உள்ளவர்களானாலும் சரி, இந்த 5 ஒழுக்கமும் சேர்ந்த ஒரு பண்பாட்டை பின்பற்ற முடியுமா முடியாதா என்று ஒரு சிறிது நேரம் யோசனை பண்ணி பாருங்க. ஏதாவது சிரமம் இருக்குமா? ஒரு சிரமம் இல்லை. அப்படியானால் பின்பற்றலாம் இல்லையா? அப்படி பின்பற்றினால் உலகம் முழுவதும் மக்கள் இந்த 5 ஒழுக்க பண்பாட்டை பின்பற்றி வாழ்ந்தால் எப்படி இருக்கும் உலகம்? அதையும் சிந்தித்து பார்க்கணும். நாம் எந்த துன்பமும் இருக்காது. இப்ப இந்த 5 ஒழுக்கம் தவறிய இடங்கள்ல தான் துன்பம் ஏற்படுது. அப்ப துன்பம் இல்லாத இருக்கணும்னு சொன்னா, இன்பமாகவே இருக்கணும்னு சொன்னா, இந்த 5 ஒழுக்க பண்பாட்டை அனைவரும் பின்பற்றலாமே. அப்படி பின்பற்றும் போது இன்பமே நிலைக்கும், துன்பங்கள் இருக்கவே இருக்காது. சிறிது காலத்துக்குள்ளாக பிறருக்கு துன்பம் விளைவிக்க வேண்டிய செயல்கள் எல்லாம் மறந்துடும். அது துணிவு இருக்காது. மனிதகுலம் அத்தகைய நிலையை நோக்கி, பண்பாட்டின் உயர்வை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. இன்று வளர்ந்து வரக்கூடிய விஞ்ஞானம் பொருட்களை உற்பத்தி செய்வதில், வேகமாக பொருட்களை உற்பத்தி செய்வதிலையும் நல்ல முறையில் செய்வதிலையும் அதிகமாக மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இந்த 5 ஒழுக்க பண்பாட்டை மனிதன் பின்பற்றினால் எப்படி இருக்கும் என்று பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும். எல்லாரும் ஒரு கற்பனையான வார்த்தையை ஒன்று சொல்லுவாங்க. அப்படி எல்லாரும் நடந்தா உலகம் சொர்க்கம் போல இருக்குமே. சொர்க்கம்னா இவங்களும் பார்க்கல யாரும். அதாவது சுகமாக இருக்கும், துன்பம் இல்லாத இருக்கும் என்பது தெரியுது. அப்படியானா செய்யலாம் இல்லையா? அத்தகைய பண்பாட்டை பின்பற்றலாம் இல்லையா? பின்பற்றலாம். ஆனா மனிதனாண்ட இருக்கக்கூடியது ஒரு வழுக்கல். இது இயல்பாகவே இருக்கிறது. அதை போய்க் கொள்ளணும்.
அந்த வழுக்கல் என்னன்னா, நல்லது என்று தெரிந்த பிறகு அதை அவர் செய்யட்டுமே. தான் துணிந்து செய்து எடுத்துக்காட்டி மக்களுக்கு வழிகாட்டணும் என்றது போக, அவர் செய்யட்டும் அவர் செய்யட்டும் அவர் செய்யட்டும்னு சொல்லி தன்னை மாத்திரம் பழைய இடத்துலயே கொண்டாந்து வச்சுக்கணும். அது மாறி மனித வாழ்க்கையில எப்பொழுதும் திருத்தங்கள் வேண்டும், சீர்திருத்தங்கள் வேண்டும். அனாவசியமான செயல்களோ அல்லது செலவுகளோ இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு ஏற்றவாறு ஆங்காங்கு உள்ள சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு சட்டங்களையோ அல்லது நியாய முறைகளையோ எடுத்து கூறி, கல்வி திட்டத்துக்குள்ளாக கல்வி நிலையங்களில் தொண்டாற்றி வரக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் கூடுமான வரையில கல்வியில் இதை கொண்டு வரணும். எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. பொருளை எப்படி உற்பத்தி பண்றதுக்குன்றது கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி வாழுறது என்றதை கற்றுக் கொடுக்கறதுக்கு இது வரைக்கும் இன்னும் உலகத்துல கல்வி வரல. அந்த கல்வியும் வறுமையானால் எல்லாரும் இன்பமாக வாழலாம், இன்பமாக வாழலாம். இன்பமாக வாழ வழி என்ன என்று கேட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. செய்யலாம், செய்து பயன்பெறலாம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.